விசுவாசம் தருகிறாங்க, நீ எதுலையுமே தரக்கூடாது. அதுதானே நாம தானே ஒரு கண்மை போடுறதுக்கோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கோ நீ ஒத்து வரக்கூடாது. ஆனா வியாதி நீ ஒத்து வந்துருவ, இனிப்பு ஒத்து வந்துருவ, மரணம் ஒத்து வந்துருவ, பிரச்சனை வந்தா ஒத்து வந்துருவ. இதெல்லாம் ஒத்து வர காரணம் என்ன? இது தேவ சித்தம். என்ன ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளாக வச்சு நம்ம அப்படியே கொண்டு வந்து, நான் சொல்றேன், தேவ சித்தம் என்னன்னு நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. அடுத்த வசனம், சித்தத்தில் பல வகை சித்தம் இருக்கு. முதலாவது உங்களுக்கு சித்தத்தை நீங்க புரிஞ்சுங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறது ஒரே விஷயம் தான். 3 சித்தங்கள் தேவன் வைத்தார். ஒண்ணு உங்களுக்கு, ஒன்னொரு தேவனாகிய கர்த்தர் பிசாசுக்கு ஒரு சித்தத்தை வைத்தார். மூன்றாவது கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு சித்தத்தை வைத்தார். உங்களுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. நான் சொல்றேன், இந்த சித்தத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட எதிர்மறை கனவை பார்த்தா கூட நீங்க ஆடி போக மாட்டீங்க. உங்க தூக்கத்துல எப்படிப்பட்ட நீங்க மேலே உள்ள கனவு வந்தா கூட சித்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கனவு உங்களுக்கு நடத்த முடியாது. சித்தத்தை அறிவதே பாக்கியம். சித்தத்தை அறிந்து கொள்ளும்போது அது உங்க வாழ்க்கையில மாற்றுதலை கொண்டு வருகிறது, உங்களை மறுரூபமாக்கப்படுகிறது. நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கிறீங்க. சித்தம், உங்களை குறித்த சித்தத்தை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை குறித்து என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார்? முதலாவது உங்களுடைய சித்தம். அடுத்த வசனம், தேவன் மனுஷனுக்கு வைத்த சித்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 இடத்துக்கு வந்துதான் பார்க்க முடியும். 2 இடத்துக்கு வந்தாதான் தேவன் மனுஷனுக்கு என்ன சித்தத்தை வச்சாரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்க தனியாவே நின்று தூரமா நின்று பண்ணணும் நினைச்சீங்கன்னா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. நீங்க இந்த 2 இடத்துல வந்தாதான் உங்களுக்கு தேவனுடைய ஆதியின் தீர்மானம் புரியுற மாதிரி சொல்றேன். எத்தனை பேர் கத்தி போட மாதிரி இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பாக்குறேன்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு போய் சாப்பிட்டு மல்லாக்கா இறக்க போட்டு கத்தி படத்தை போட்டு பாக்குறீங்க. அதுல ப்ளூ பிரிண்ட் ஒரு மேட்டர் இருக்கும் பாத்துருக்கீங்களா? நம்ம தளபதி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இது கட் பண்ணி போடக்கூடாது, தெளிவா போடணும். போட்டா தளபதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேப்பை திறப்பாரு. திறந்தோடனே இங்க போயிட்டீங்கன்னு டிஜிட்டலா ஒரு ப்ளூ கலர்ல வரும். இந்த அஸ்திவாரம் எப்படி இருக்கு இப்படி குடிஞ்சு போவாரு. குடிஞ்சு போக கீழே ஒரு லேயர் வரும். அதுதான் ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட்ல ஒரு கட்டடத்தோட அஸ்திவாரம் எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். அதுதான் ப்ளூ பிரிண்ட் அர்த்தம். இந்த ப்ளூ பிரிண்ட் அதாவது சிலுவை குறிப்பாக ப்ளூ பிரிண்ட்ல ஒரு கட்டடத்தோட அஸ்திவாரம் எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். பிதாவுடைய கர்த்தர் மனுஷனுக்கு கூறிய ப்ளூ பிரிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 2 இடத்துக்கு வரணும். முதலாவது இடம் the garden of the Eden. ஏதேன் தோட்டத்துக்கு முதல்ல நீங்க வரணும் சார். இங்க வந்தாதான் கடவுள் மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சுத்தத்தை வச்சாலும் உங்களுக்கு புரியும். அடுத்த 2வது the kingdom of heaven. பரலோகத்திற்கு நீங்க வந்தா நீங்க பரலோகத்துக்கு போனால பரலோகம் எப்படிப்பட்டது நீங்க பார்த்தா தேவன் மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சித்தத்தை வச்சிருக்காருன்னு உங்களுக்கு புரியும். முதலாவது நம்ம பார்க்க போறது garden of the Eden. போடுங்க. அடுத்து 2 விதமா பிரிச்சிருக்கேன். ஒன்னு ஏதேன், ஒன்னு ஹெவன். இது ஏதேன் தோட்டம், இது பரலோகம். இது 2மே தான் தேவன் மனுஷனுக்கு வச்ச சித்தம். இந்த சித்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்திற்கு கொண்டு போக முடியும். உங்க வாழ்க்கையில அசராம இருப்பீங்க. எவன் என்ன சொன்னாலும் இந்த சித்தம் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் தொடவே முடியாது. சித்தத்தை, அதாவது முதலாவது ஏதேன் தோட்டத்தின் சித்தத்தை வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:27 வசனம். நீங்க வீட்ல போய் வாசி பாருங்க. அவர் உங்களை தம்முடைய சாயலின்படி உருவாக்கினார். He made you in his image. புரியுதா? அப்படின்னா என்னன்னு, அவர் உங்களோட சாயல் நம்ம நிறைய நினைச்சுக்கலாம். நம்ம கடவுள் படைச்சாரு புரியுதா சொல்லிட்டா, கொஞ்சம் த்ரீனியா சொல்லிட்டா, கடவுள் இப்ப எவ்வளவு பரிசுத்தமோ அவ்வளவு பரிசுத்தம் தான் நீங்க. இப்ப இப்படி மாதிரி சொல்றேன், நீங்க எவ்வளவு பரிசுத்தமோ அவ்வளவு பரிசுத்தம் தான் கடவுளும். இப்போ நிறைய பேர் நான் சொல்றேன், கடவுள் எவ்வளவு பரிசுத்தமோ அவ்வளவு பரிசுத்தம் நம்ம ஒத்துக்குவோம். ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் எவ்வளவு பரிசுத்தமோ
அவளே பரிசுத்தம் தான் கடவுளும். ஏன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில அவர் உங்களை அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார். அப்ப அவரோட சாயல்னா நீங்க அவரோட சாயல் சார். நான் கடவுள், நான் என்ன மாதிரியே ஒருத்தர் படைக்கிறேன். நான் கை நீட்டா நீட்டுப்பா, நான் கையை வச்சா கையை வச்சு, நான் கட்டி முடிச்சா, நான் குடிஞ்சா, நான் நிமிந்தா, நான் உட்கார்ந்தா எல்லாம் ஏன் சாயல் சார். அப்ப நான் எவ்வளவு பரிசுத்தமோ அவன்தான் இவனும் பரிசுத்தம். நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும் அதுதான் இவனும் உண்மை. அதேதான் சொல்றேன், சித்தத்தை இப்ப புரிஞ்சுக்கோ. எனக்கு வியாதி இல்லைன்னா இவனுக்கும் வியாதி இல்ல, எனக்கு மரணம் இல்லைன்னா இவனுக்கும் மரணம் இல்ல. என் வாழ்க்கையில தோல்வி வர முடியாதுன்னா இவனுக்கும் தோல்வி வர முடியாது. என் வாழ்க்கையில் துன்பம் இல்லைன்னா இவனுக்கும் துன்பம் இல்ல. என் வாழ்க்கையில துயரம் இல்லைன்னா இவனுக்கும் துயரம் இல்ல. கடைசியா சொல்றேன், என் வாழ்க்கையில மரணம் இல்லையோ இவன் வாழ்க்கையில் மரணம் இல்லை. இதுதான் தேவ சித்தம். This is God's will about man, about you and me. உன்னை குறித்து என்னை குறித்து தேவ சித்தம் இதுதான். நீ அவருடைய சாயலாய் தான் இருக்கிறாய். இதை புரிந்து கொள். இரண்டாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தமிழ்ல இருக்கா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினா அதிகாரம் படுத்தி. ஓகே, நான் இப்போ ஷார்ட்டா போட்டேன். இரண்டாவது சித்தம், தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள் ஒரு அதிகாரம் இருக்குது. இதுதான் தேவ சித்தம். நீங்க அதிகாரத்தில் வாழ வேண்டும், நீங்க அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், நீங்க அதிகாரத்தில் நீங்க இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். இந்த அதிகாரத்தை விட்டு உங்களை தூக்கிறதுக்கு எது வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு நீங்க அதிகாரம் யூஸ் பண்ண வேண்டும். இது இந்த சித்தம், இதுதான் தேவ சித்தம். இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தணும். ஆனா இந்த அதிகாரத்தை பயன்படுத்த விடாம நிறைய நேரத்தில் பிசாசு உங்களுக்கு சித்தம் என்கிற ஒரு வார்த்தையை வைத்து உங்க வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு ஆரம்பிப்பான். தேவனை கொண்டு இல்ல, நம்மள மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவங்களை வச்சு இந்த தேவ சித்தம் அப்படின்னு ஒரு மேட்டரை உள்ள அப்படியே அழகா பயத்தோடு நான் கேட்கிறேன், மக்களை எதுக்கு சார் பயத்திலே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்க நிம்மதியா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா? பயத்திலே வாழணும். சில பேருக்கு இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு சொல்ற நீயே ஒண்ணு வேலை விட்டு நிக்காம இருக்க, நீயே சொத்து பத்தி எழுதி கொடுக்காம இருக்க. உனக்கு சர்பஞ்ச் மைண்ட்ல ஓடுது, இயேசு இப்ப வர மாட்டாரு. நான் சொல்றேன், இயேசு இப்ப வர மாட்டாரு. எழுதி கொடுக்குற, எழுதி வச்சுக்கோ. நீ நினைக்கிற இயேசு இப்போ வந்து இயேசு இப்ப வர மாட்டாரு சார், இயேசு இப்ப வர மாட்டாரு. இப்ப வந்தாலும் மேட்ரு என்ன கேட்கிறேன், பயந்தவனுக்கு இயேசு வரப்போறாரு. நான் பயப்பட மாட்டேன் சார், நான் தைரியமா இருக்கிறேன். ஏன்னா எங்க அப்பனை பார்க்கறது எதுக்கு சார் நான் பயப்படணும்? ஆமாங்க, உங்க அப்பா பார்க்கறது எதுக்கு பயப்படணும்? உங்க கணவனை பார்க்கறது எதுக்கு பயப்படணும்? இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு சொல்றேன். நீ மாதிரி கரெக்டா இருக்கீங்களா? அது வேற விஷயம். இப்ப எங்க வந்தேன், உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த விடாம இந்த சித்தம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அதனாலே இந்த சித்தத்தை புரிஞ்சுக்கவே விட மாட்டான். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எது மேல? வாழ்க்கையும் சரி பூமியிலும் சரி சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு சொன்னார், வியாதி மேல உனக்கு அதிகாரம் இருக்கு, மரணத்து மேல உனக்கு அதிகாரம் இருக்கு, தோல்வி மேல உனக்கு அதிகாரம் இருக்கு, கண்ணீர் மேல உனக்கு அதிகாரம் இருக்கு. சகல எதிர்மறையான காரியத்து மேலும் உனக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்து வைத்தார். காரணம் இதுதான் தேவ சித்தம். ஆதியாகமம் 2:10-15 இது ஆசீர்வாதத்தை குறிக்குது. ஆதாமுக்கு தேவன் 4 நதியை கொடுத்தார், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். 4 சைடு 4 நதிகளை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதே தேவன் சித்தம். யாராவது வந்து நீ பணக்காரனா ஆகக்கூடாது, நீ வந்து ஏழையா தான் இருக்கணும், நீ தரித்திரமா தான் இருக்கணும், அப்படிதான் கனவு வந்து நீ கனவுல போக முடியும்னா அவனெல்லாம் கூப்பிட்டு சப்புன்னு அறையணும். நீ நல்லா இருக்கணும்னா அவனுக்கு பிடிக்காது.
ஆனா வசனம் சொல்றது நீ ஆசீர்வாதமா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதுதான் சித்தம். உடனே நீங்க ஏதாவது கஷ்டம் பண கஷ்டம் வரும்போது என்ன வாழ்க்கை இது கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வரக்கூடாது. என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தம் என்று உங்கள் மைண்டை நீங்க மாற்றணும். இப்போ இதுதான் ஏழை தோட்டத்திலிருந்து பார்த்த ஒரு 3 விஷயம் தான் காட்டிருக்கேன். மேட்ரு ஒன்றும் இல்லை, நான் காட்டல. இந்த 3 விஷயத்தை பார்த்துட்டீங்களா? ஒண்ணு தேவ சாயலா நீங்க இருக்கிறீங்க, 2வது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு, 3வது நீங்க ஆசீர்வாதமா தான் இருக்கணும். இது 3மே தேவனுடைய சித்தம். எங்க பாத்தீங்க? ஏழை தோட்டத்தில் பாத்தீங்க. இப்ப இதுவும் உங்களுக்கு புரியல, மனுஷனோட சித்தத்தை பத்தி உங்களுக்கு புரியல, என்ன பற்றி கடவுள் என்ன சித்தம் வச்சிருக்க உங்களுக்கு தெரியலன்னா அடுத்து நான் சொல்லி தரேன். ஹெவனுக்கு நீங்க வாங்க, பரலோகத்துக்கு நீங்க வாங்க. இப்ப பரலோகத்துக்கு போனோமா? பரலோகத்துக்கு போயிடுவோம். இப்ப ஏழை தோட்டத்தில் எங்க போயிட்டோம்? பரலோகத்துல முதல் வசனம் 6:10. மத்திய 6:10 வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு ஜெபிச்ச ஜெபம், பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இப்போ ஏன் கேள்வி, இயேசு எதுக்கு இந்த ஜெபத்தை செஞ்சாரு சொல்லுங்க? பூமியே நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இங்க இருந்து பரலோகத்துக்கு ஓடுற வாழ்க்கை இல்ல. பரலோக வாழ்க்கை இங்க அனுபவிப்பது. நிறைய கிறிஸ்துவம் வெளிய மதம் என்ன சொல்லுதுன்னா, நீ இங்க சரியாக நேரம் ஓடிடு பரலோகத்துக்கு. ஆனா நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, அந்த வாழ்க்கை நீங்க வாழு. இங்க வாழ்றதுக்கு தான் ஒருத்தர் வந்தாரு சார். கிறிஸ்துவ அப்படியே எஸ்கேப் ஆகுறதுக்கே நிக்குது. ஓடினேன் உலக தூரத்துக்கே ஓடினேன், ஓட உடனே யூட்டு நடிச்சு ஓடியாருந்தேன் அப்படின்ற மாதிரி ஓடினே நினைக்குது. இயேசு போயிடணும் உடனெல்லாம் மறுபடியும் ஞானத்தை கொடுத்து அப்படியே தண்ணியோட அமுக்கிடுறேன், நேரா போயிடுறேன். இதெல்லாம் தண்டம், இதெல்லாம் வேஸ்ட். இந்த பூமிக்கு மாறும். இயேசு பரலோகத்துக்கு கொண்டு போத உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக இயேசு பூமிக்கு வரல. இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு வார்த்தை நான் சொல்றேன், உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய இயேசுவின் கிறிஸ்துவின் சித்தம் அல்ல. நீ பரலோகத்துக்கு வரணும்னா எதுக்கு அவரு இங்க வரணும்? நீ செத்ததுக்கு அப்புறம் மேல வா பாத்துக்கலாம் சொல்லிருக்கணும். ஆமாவா இல்லையா? அவர் இங்க வராருன்னா இந்த பூமி ஒரு சாபத்துக்குள்ளாக மாறினது. சித்தம் தெரியாமல் பூமி மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த சித்தத்தை மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதற்கு இந்த பூமியிலே நீ என்னோட சித்தம் என்னவென்று புரிந்து நீ வாழ வேண்டும். அது என்னவென்றால் பரலோக வாழ்க்கையை இந்த பூமியை நீ அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் என்னோட சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற தான் இயேசு பூமிக்கு வந்தார். பரலோகம் எனக்கு புரியல. என்னன்னா நிறைய நேரத்துல எப்படி சொல்லிடுறாங்கன்னா, தோல்வி துன்பம் துயரம் கண்ணீர் இதெல்லாம் வாழ்க்கையில வரும், சகஜம். இது கடவுள் அனுமதிப்பாரு. சம்டைம்ஸ் கடவுள் சரிப்படுத்துறதுக்கு இதுல வழியா கொண்டு போவாரு. சரி, ஓ வழியே நான் வரேன், உன்னோட வெற்றிக்கே நான் கேள்வி போமாட்டே நான் திரும்புறேன். பரலோகத்துல கடவுள் இந்த பிரச்சனை எல்லாம் உனக்கு கொடுப்பாரு நீ சொல்றல. ஆனா இங்க இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது பூமியும் சித்தம் செய்யப்படுவாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, பரலோகத்துல பிரச்சனை இருக்கா இல்லையா? பரலோகத்துல பிரச்சனை இருக்கா? பரலோகத்துல கண்ணீர் இருக்கா? பரலோகத்துல தோல்வி இருக்கா? பரலோகத்துல வேதனை இருக்கா? பரலோகத்துல மரணம் இருக்கா? இல்ல. அப்படி எப்படி நீ இங்க உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் கொடுத்தாருன்ற சார் உங்களதான் சார் எப்படி சார் சொல்றீங்க? கடவுள் கொடுத்தாரு. சரி, நான் இப்போ ஓகே வரேன். கடவுள் கொடுத்தாரு. ஆனா பரலோகம் இதெல்லாம் பரலோகத்துல இல்ல. நீ பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிற, எதுவுமே இல்லாத இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற நீ இங்க எல்லாம் அவர்தான் கொடுத்தாருன்னு சொல்றீங்க. உனக்கு இருக்கா இல்லையா? புரியுதா என் கேள்வி? புரியுதா இல்லையா? நான் சொல்றது கலந்தா இல்லையா? இதெல்லாம் கடவுள் கொடுக்கிறாரு அப்படி சில பேர் சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, பரலோகத்துக்கு ஏன் போன நினைக்கிறேன்? ஏன்னா பரலோகத்துல அது எதுவுமே இல்லை. ஆனா அங்க போன நினைக்கிற நீ, அங்க வீட்டில் இருக்கிறவர் இதெல்லாம் கொடுக்கறன்னு எப்படி உங்களால தெரியுமா சொல்ல முடியுது? கடவுள் தான் இதை அனுமதிக்கிறார்.
வெட்டிக்கிளி வந்தா கடவுள் கொடுத்தாரு, சுனாமி வந்தா கடவுள் கொடுத்தாரு, கோவிட்னா கடவுள் அனுப்பிச்சாரு, பூகம்பம்னா கடவுள். ஏன்னா இயேசு வரக்கூடிய அறிகுறி பார்த்தோம். மக்களை தெரியல சொல்றது, மக்களை அப்படியே பயத்திலே உட்கார வைக்கிறது. பயம் அப்படியே பயத்துல இருந்தா போதும், பிசாசு பயம் மட்டும் போதும், அவன் உட்காந்து ஆளுங்க செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு உன் பயத்துல இருந்து உங்க விடுதலை ஆகணும். நான் வந்து பேசிட்டு இருக்கேன். பரலோகத்துக்கு நீங்க பார்க்கறீங்க, ஆனா பரலோகத்துல வீட்டுக்கு இந்த கடவுள் மட்டும் ஏதாவது கொடுப்பாங்க. எப்படி சார் உங்களுக்கு சொல்ல மனசு வருது? நான் சொல்றேன், பரலோகத்தில் இயேசு ஜெபிச்சது ஜெபம் பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் சித்தம் செய்யப்படுவாங்க. அப்படின்னா பரலோகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்க நடக்கணும். அதுதான் அவரோட சித்தம். ஆமாவா இல்லையா? இவன் பரலோகத்தில் என்ன இல்ல? பரலோகத்தில் கண்ணீர் இல்ல, பரலோகத்துல மரணம் இல்ல, பரலோகத்துல வியாதி இல்ல, வலி இல்ல, எதுவுமே இல்ல. வசனம் வேணுமா? இருக்கு. ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21:4 வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவரையும் தேவன் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவரையும் தேவன் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, என்னது? வருத்தம் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயிற்று என்று. முந்தினவைகள் ஒழிந்து போயிற்று, பிந்தினவைகள் எல்லாம். அப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. அப்போ எந்த எதிர்மறையான காரியம் கடவுள்கிட்ட இல்ல, பரலோகத்தில் இல்ல. இப்போ உங்க சித்தம் என்ன தெரியுமா? உங்க சித்தத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். மனுஷன் பூமியில எப்படி வாழணும், அவரோட சித்தம் மனுஷனுக்கு தேவன் எப்படி வச்சாரு? முதலாவது ஏதேன் தோட்டத்துல அவரோட சாயலாக வச்சாரு, இரண்டாவது அதிகாரத்தை கொடுத்து வச்சாரு, மூணாவது ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சாரு, நாலாவது பரலோகத்தில் இருந்த விஷயம் அவன் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைச்சாரு. இதுதான் உங்களுக்கு சித்தம். இந்த சித்தத்துக்கு எதிராக நான் சொல்றேன், நீ கனவு கூட கண்டாலும் வானத்திலிருந்து உழுற மாதிரியோ சரி, இல்ல உன்னை வந்து லோரி ஏற்றுற மாதிரியோ சரி, இந்த சித்தத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா அந்த கனவு நடக்கவே நடக்காது சார். கனவு மட்டும் நான் சொல்லல, எதிர்மறையான வார்த்தைகள் யாரோ ஒன்று சொல்றாங்களோ அவருடைய சித்தத்துக்கு விரோதமா இருந்துச்சுன்னா நடக்காது. கடைசியா அரைச்சா சொல்றேன், இந்த சித்தத்துக்கு விரோதமா தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் அதை நீங்க பொருட்படுத்திக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையே இந்த சித்தத்துக்கு விரோதமா இருக்கும் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த சித்தத்துக்கு விரோதமா தேவ வார்த்தை கூட செயல்பட முடியாது. ஏன்னா இது தேவனுடைய சித்தம் மனுஷனுக்கு கொடுத்தது. போகட்டா இல்ல முடிக்கிட்டா? 9:15 ஆச்சு. சரி, டக்குன்னு ஒன்று சார். அடுத்தது, இந்த மனுஷன் சித்தத்தை தான் நீங்க புரிஞ்சிக்க கூடாது, நீங்க தெரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைச்சு பிசாசு இந்த சித்தத்தை உங்கள்கிட்ட எடுத்தான். தேவ சித்தத்தை நீங்க புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்க. அதனால இந்த சித்தத்தை நீங்க புரிஞ்சிக்க கூடாதுன்னா மனுஷனை பாவத்துக்குள் தள்ளினான். தள்ளும் பொழுது இப்போ பிசாசுக்கும் கடவுள் ஒரு சித்தத்தை வைக்கிறார். என்ன சித்தம்? அவன் தலையை நசுக்குவான். இது தேவன் பிசாசுக்கு வச்ச ஒரு சித்தம். இப்போ உங்களுக்கு கொடுத்த ஒரு சித்தம், இந்த சித்தத்தை நீங்க புரிஞ்சிக்க கூடாது. அதை பிசாசு வகை தெரிவித்திருந்தா இப்போ கடவுள் அவனுக்கு ஒரு சித்தத்தை வைக்கிறார். என்னன்னா, நீ உன் தலை நசுக்கப்படணும். ஏன்னா நசுக்கப்பட்டுச்சுன்னா இவன் சித்தத்தை இவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு இவனுக்கு ஒரு சித்தத்தை கொடுக்கிறாரு. இப்போ அடுத்த ஸ்லைட். இப்போ இயேசுக்கு ஒரு சித்தத்தை வைக்கிறார் பிதா. I came to this world as a light so that whoever believes in me will not remain in the darkness. நான் ஜீவன் அளிக்கும் அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாகவும் இருந்தது. அதானே தமிழ் வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனே இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இருட்டில் இல்லாதபடி நீ இருட்டுக்குள்ள வாழக்கூடாது. இப்படிப்பட்ட சித்தம் என்ற வார்த்தை வச்சு ஒரு இருட்டுக்குள்ள நீ வாழ்ந்துட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா? அதனால உங்களுக்கு தெரியல. எது நடந்தாலும் நன்றி. ஏன்னா சித்தத்தை தெரியாதவங்க எது நடந்தாலும் நன்றி சொல்லுவோம். ஆனா சித்தத்தை தெரிஞ்சவங்க எதுக்கு நன்றி சொல்ல மட்டும்தான் தெரியும். இந்த இருளில் ஒரு மீட்கும்படிதான் இயேசுவாகிய கிறிஸ்துவை அவர் பூமிக்கு அனுப்பினார். அடுத்த ஸ்லைடு. இப்போ சிலுவையில் ஒரு மேட்டர் நடக்குது. உங்க சித்தத்தை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும், புரிய வைக்கணும். தேவன் பிசாசுக்கு வச்ச சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றணும். இப்போ சிலுவையில பிசாசுக்கு வைத்த சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றினார். எப்படி? அவர் தாமே அதிகாரங்களையும் துணைத்தரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெயில பலமாக்கி சிலுவை மீது வெற்றி செய்தார். இப்போ தலையை நசுக்கப்பட வேண்டும். அந்த சித்தத்தை சிலுவையில இயேசு நிறைவேற்றினார். அடுத்தது
இப்போ உங்களுக்குரிய சித்தத்தையும் அவர் சிலுவையில தான் நிறைவேற்றினார். பழையது எல்லாம் முடிந்தது, எல்லாம் புதிதாய் மாறியது. எப்போ ஆரம்பிச்சு? சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு எல்லாம் முடிந்தது சொன்னப்ப பழையது எல்லாம், அதாவது சித்தம் என்கிற மேட்டரை இதற்கு நீங்க பயத்தோட தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ பழையது எல்லாம் முடிந்து போய் புதுசாய் ஒன்று மாறினது. சித்தத்தை புரிந்து கொள்கிறவர் எனக்கு நல்ல விதமான நன்றிகளை செலுத்துவார், எனக்கு தீமையான நன்றிகளை செலுத்த மாட்டான். இப்ப நான் சொல்றேன், நீங்க சித்தத்தை புரிஞ்சிக்க உங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட எதிர்மறையான கருத்துக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க, நல்ல விஷயத்துக்கு மட்டும் நன்றி சொல்லுவீங்க. சித்தத்தை அறிவதே உங்களை மறுரூபமாக்கும். அடுத்த அவசரம் ஸ்லைடுல முடிச்சு இப்ப புரியுதா? ஒரு சித்தம் என்னன்னு, உங்களை குறித்து கடவுள் வச்ச சித்தம் நீங்க அழிஞ்சு போகணும் இல்ல, நீங்க மரணம் அடையணும் அப்படின்ற ஒரு சித்தமே கிடையாது. நீங்க தோல்விக்குள்ள இருக்கணும் அப்படின்ற சித்தம் கிடையாது. நீங்க வியாதிக்குள்ள இருக்கணும் அப்படின்ற சித்தம் கிடையாது. அவரோட சித்தம் உங்களை குறித்து என்ன தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும், மரணம் இல்லாம இருக்கணும், தோல்வி இல்லாம இருக்கணும். இந்த எல்லா சித்தத்தையும் சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட கடவுளை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு சும்மா வாய் பார்த்தா நன்றி ஆண்டவரே அப்படின்னு செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்சவங்க உங்களால ஏத்தீங்க விட்டுருங்க. நான் இந்த வரைக்கும் என் வாழ்க்கையை எப்படிப்பட்ட எதிர்மறை காரியங்களோ உங்களுக்கு நன்றி சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இது தேவனிலிருந்து வரல. தேவனிலிருந்து வந்துச்சுன்னா நன்றி வேற விதமா இருக்கும். இது தேவனிலிருந்து வரல. உங்க குடும்பத்தை யாரு மதிச்சாலும் அது தேவனிலிருந்து வரல. நீங்க நன்றி சொல்லக்கூடாது. நீங்க நன்றி சொல்ல என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாமலே இது கடவுள் தான் செய்யறாரு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு மேட்டரை வச்சு பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள ரொம்ப நாள் ஆரம்பிப்பான். நல்லா கவனிங்க, நல்லா சொல்றேன். எல்லா விஷயத்துக்கும் சும்மா மனசு வந்து நன்றி பெரு மனசு காட்டுவாங்க தெரியுங்களா? சில பேரு நான் பெரு மனசு, நான் யாருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன். இப்படி நன்றி சொல்லலாம் உனக்கு தெரியாமலே பிசாசு நிறைய விஷயம் வாழ்க்கை நன்றிட்டு இருக்க. நீ எதுக்கு நன்றி சொல்லணும்னு கத்துக்கிட்டா அதுக்கு நீ ஒரு சித்தத்தை புரிஞ்சுக்கணும். சித்தம் என்பது என்ன தெரியணுமா? 2 இடத்துக்கு நீ வரணும். ஒண்ணு பரலோகத்தை பார்க்கணும், இன்னொன்னு ஏழை தோட்டத்தை பார்க்கணும். இது ரெண்டும் தான் மனுஷனுக்கு தேவன் வச்ச சித்தம். இந்த சித்தத்தை நீங்க புரிஞ்சு, இது வெறும் பேசிக் தான், இன்னும் நிறைய இருக்கு. டைம்ல இன்னும் நிறைய இருக்கு. சோ சித்தத்தை அறியுங்கள். சித்தத்தை அறிவதே உங்களுக்கு நலம். சித்தத்தை அறிவதே உங்களுக்கு நலம், உங்களுக்கு பாக்கியம். அதுதான் உங்க வாழ்க்கையை வாழ கொண்டு போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கண்ணை மூடி முடிச்சு இப்படியே சொல்லுங்க. உங்க நன்றி செலுத்துகிறோம் நல்லவர். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி. உங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க சித்தத்தை தேவனே வெளிப்படுத்துவதற்காக நன்றி. சித்தத்தை அறிகிறதே நன்மையான காரியம். சித்தத்தை அறிவதே நன்மையான ஒரு காரியம். நாங்கள் வியாதி இல்லாமல் இருப்பது தேவ சித்தம். நாங்கள் மரணம் இல்லாமல் இருப்பது தேவ சித்தம். நாங்கள் தோல்வி இல்லாமல் இருப்பது தேவ சித்தம். நாங்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பது தேவ சித்தம். இது தேவன் சித்தம் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றையோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளாகிய தேவன் எல்லாவற்றையும் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் குறித்து நன்றி சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் சித்த பிரகாரம் வாழ்க்கை எதெல்லாம் நல்லாய் நடக்கிறதோ அதுவே தேவனுடைய சித்தம். Oh
இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையா எல்லாமே நன்மையால் மாத்திரம் நிரப்பியிருக்கு. அதுக்கு மாத்திரம் நன்றி. நன்மையால் நிறைந்துள்ளதே ஒரு தீமையும் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களிடம் ஒரு தீமை கூட எங்க வாழ்க்கைக்கு அனுமதிக்காத உங்களிடத்தில் மரணம் இல்லை, உங்களிடத்தில் வியாதி இல்லை, உங்களிடத்தில் தோல்வி இல்லை, உங்களிடத்தில் கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசுவே, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, எபினேசரே, எபினேசரே, ஓ இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, கருப்போர் சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரரல்ல, உன் கிருபையில் வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரரல்ல, இது கிருபையில் வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கே நன்றி. எங்க வாழ்க்கை செய்த நன்மைகளுக்கு மாத்திரம் நன்றி. எங்க வாழ்க்கையில் நடந்த எந்த மனித தீமைக்கும் உமக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது தேவனை அனுமதித்ததும் இல்லை, தேவனை அனுமதிப்பதும் இல்லை, இது தேவனிடத்தில் வந்ததும் இல்லை. ஆனால் தேவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைக்காய் நாங்கள் சொல்லுகிறோம். தீமை எல்லாம் பிசாசனிடத்தில் வந்தது ஆண்டவரே. திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிற நன்றி. வேறு ஒன்றுக்கும் வராது. ஆனால் நீரோ எங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இல்லை. அதுக்காக நன்றி. ஒரு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் தோல்விக்குள் போவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் துன்பத்துக்குள் கடந்து போவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் கஷ்டப்படுவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் நன்றாய் இருப்பதுதான் தேவ சித்தம். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதுதான் தேவ சித்தம். நீங்க உயர்ந்து இருப்பதுதான் தேவ சித்தம். நீங்க சுகமாக இருப்பதுதான் தேவ சித்தம். நீங்க மரணமே இல்லாமல் அழிவு இல்லாமல் இருப்பதுதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்திற்காக நன்றி சொல்லு. கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த யாவரும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். உங்களை பக்தரோடு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கரம் இருக்கட்டும். தேவனுடைய சித்தத்தை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ள தேவனுக்கு வாய்ப்பு பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறோம். ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் வல்லமையை என்று ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless.
அது எனக்கு புரியும். அதுல join Morning.